என்னதான் பகவத்கீதை, பைபிள், குரான்னு நிறைய தெய்வீக சக்தி இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு மாறா ஒரு தீய சக்தியும் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட தீய சக்திக்குமே பைபிள் உண்டு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கிட்டத்தட்ட 700 இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தனி ஒரு மனிதனால ஒரு நாள் ராத்திரி எழுதப்பட்டதா சொல்லப்படுது. அந்த புத்தகத்தை தான் சாத்தான் பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புத்தகத்தை சாத்தானே கைப்பட எழுதுனதாக சொல்லப்படுது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்கு. கிறிஸ்தவ கோயில்ல இறைப்பணி செய்யற ஒருத்தங்க ஒரு விஷயத்தை திருடுறதுனால மக்கள்லாம் சேர்ந்து இறைவனுக்கு சேவை செய்யற ஒருத்தனே திருடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தண்டனை இவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செவர்ல வச்சு அவனை உயிரோட புதைக்கிற மாதிரி அவனுக்கு பெரிய தண்டனைய வழங்கிடுறாங்க. இன்னும் 2 மணி நேரத்துல சாக போறமே அப்படின்னு சொல்லிட்டு சிறையில இருந்தபடியே அவன் மனசார வேண்டுதல் வைக்கிறான். ஆனா இந்த தடவை வச்ச வேண்டுதல் யாருக்கிட்டன்னு பாத்தீங்கன்னா இறைவனிடம் இல்ல, ஒரு சாத்தான் கிட்ட மனமுருகி வேண்டான். சாத்தான் நேர்ல காட்சி தந்து சாகரக்குள்ள ஒரு புத்தகம் எழுதுறேன்னு சொல்லு, அந்த புத்தகம் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்றாங்க. கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு 160 விலங்குகளிடமிருந்து பேப்பர் தயாரிச்சு கொடுக்கறாங்க. அந்த ஒரு நாள் இரவு முழுவதும் அவன் எழுதின புத்தகத்தின் பெயர்தான் சாத்தானின் புத்தகம். அப்படி அந்த புத்தகத்துல என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனிடம் இருக்கிற தீய சக்திய எப்படி வெளியே கொண்டு வருவது, நல்லவங்களை எப்படி கெட்டவங்களா மாத்துறது, தவறு செஞ்சா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இது போன்ற தீய பழக்கங்களுக்கான மொத்த புத்தகமா அமைஞ்சிருக்கு. மேலும் அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க அவங்க உயிரை சாத்தானுக்கு சமர்ப்பிக்கிறதாக அந்த புத்தகத்துல குறிப்பிடுறதாக கூறப்படுகிறது. அந்த புத்தகம் 75 கிலோ எடை கொண்டதாகவும் 92 சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாகவும் இருக்கின்றது. அந்த புத்தகம் மொத்தம் 640 பக்கங்களை உடையதாகும். என்னதான் இது கதையாக இருந்தாலும் இன்னும் சாத்தான் புத்தகம் ஸ்வீடன் நாட்டில் மியூசியத்தில் இருக்கிறது. அந்த சாத்தான் பைபிளில் இருக்கின்ற 640 பக்கங்களிலும் ஒரே கையெழுத்துதான். ஆனால் இன்றிருக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் படி ஒரு மனிதனால் அந்த புத்தகத்தை எழுத 20 to 30 ஆண்டுகள் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. பின்பு எப்படி ஒரு மனிதன் ஒரு நாளில் அந்த புத்தகத்தை எழுதினான் என்பது புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.